ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிக்க போகிறோம், 2 வசனத்தை படிக்க போகிறோம். இது ரெண்டும் ப்ரொஃபெட்டிக் வேர்டு. ஒன், வாட் யூ ஷுட் நாட் டூ, எதை நீ செய்யக்கூடாது அடுத்த வருஷம், இதை செஞ்சிடாத. தீர்க்க தரிசனமாக சொல்கிறான், எழுதி வை. நீ என்னை டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீ செஞ்சுட்டு ட்ரை பண்ணிப்பார். அடுத்த வருஷம் கடைசியில் எப்படி இருக்க போகிற. ஏசாயா 31 பாருங்க. திஸ் இஸ் எ ப்ரொஃபெட்டிக் வேர்ட் ஃபார் நெக்ஸ்ட். அடுத்த வருஷத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் யாரு? ஆண்டவர். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும். எங்க போய்? உலகத்துக்கு போய். go to the worldly things. எகிப்துனால என்ன? உலகம். எகிப்துக்கு போய் டேலண்ட்ஸ் மேல சோப் போட்டு எல்லாத்துக்கும், குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, இந்த பூமியில எதெல்லாம் இந்த புரியுத பூமி எப்படி இயங்குதோ, எப்படி இந்த வேர்ல்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ, அதிலேயே நான் போய் ஃபங்க்ஷன் ஆகி என் உயர்வை நான் பார்த்துக்கிறேன். நான் எனக்கு எப்படி உயர கொண்டு வரணும்னு தெரியும், நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். என் டேலண்ட்டு, என்னோட திறமை, என்னோட அனுபவங்கள். குதிரைன்னா அதுதான். உன்னோட டேலண்ட்டு, உன்னோட அனுபவம், உன்னோட படிப்பு, உன்னோட ஞானம், இது எல்லாத்தையும் சார்ந்து குதிரைகள் மேல் ரதங்கள் அநேகமாக இருக்கிறதுனால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன நான் உயர்வடைவதற்கு பூமியில பல டெக்னிக் இருக்கு, பல ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அநேகமாக இருப்பதினால், ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி. குதிரை வீரர் பலசாலியா இருக்கிறதுனால, குதிரை வீரர்கள் மகா பலசாலியா இருப்பதினால அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள். அடுத்த வருஷம் இது ப்ரொஃபெட்டிக் வேர்டு அவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இது நடக்க போகுது. தேவ பிள்ளைகள் தேவனை நம்பாம, அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை, அவரை நோக்கி பார்க்காம, அவர்கிட்ட கிருபை பெற்றுக்கொள்ளாம, அவரை பார்க்காம, சகாயம் அடையும்படிக்கு, நன்மை அடையும்படிக்கு, சகாயம் அடையும்படிக்கு அவரை பார்க்காம, லேர்ன் ஹவு டு டிபெண்ட் ஆன் காட். இந்த வருஷம் நீ அதிகமாக கற்றுக்கொள். தேவனை எப்படி சார்ந்து வாழணும்னு கற்றுக்கொள். தேவனையே நம்பி வாழ கத்து. உன்னுடைய நம்பிக்கையை தூக்கி அவர் மேல வை. நீ வரப்போற வருஷங்கள் குதிரைகளுடைய பலனை கர்த்தர் பிரேக் பண்ண போறார். ரதங்களுடைய இந்த வீல், இந்த சக்கரங்கள் எல்லாம் என்ன பண்ண போறார் ஆண்டவர். எப்படி பார்வோன் சேனைகள் ரதங்கள் வரும்போது சக்கரங்கள் எல்லாம் எப்படி, அந்த மாதிரி அநேக ரதங்கள் குதிரை வீரர்கள் எல்லாம், இதெல்லாம் எகிப்துல நடந்ததுதான். சிவந்த சமுத்திரத்துல எல்லாம் புரண்டு போறாங்க. ஒரு சிவந்த சமுத்திரம் உங்க முன்னாடி இந்த ஏர் இருக்கு போது. ஹல்லேலூயா. பைபிள்ல எழுதி இருக்கிற மாதிரி சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்கி பார்த்தவங்க அந்த சிவந்த சமுத்திரத்திலையும் கர்த்தர் அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி, வழியே இல்லாத இடத்துலையும் சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் அந்த சிவந்த சமுத்திரத்துல ஒரு பாதையை உண்டாக்கி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன், கர்த்தரை முன்மேல வைக்கிறவன், கர்த்தருக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறவன், மனுஷனைய நம்பி மனுஷனை பார்த்து மனுஷனுக்கு முகஸ்துதி பாடி மனுஷங்களை நம்பி மனுஷங்களோட இருந்து மனுஷங்க உங்களோட நேரம் எல்லாமே யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் இப்படி இருந்துட்டு பிரச்சனை இல்லை. ஆனா இனி வேற வரப்போற நாட்கள்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆக போகுது. ஏதாவது மனுஷன் நம்ம யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். நீ தேவனை விட்டுட்டு வேற என்னென்ன முயற்சி எடுக்கிறியோ, கடவுளை பின்னாடி வைக்க சொல்லிட்டு நீ உன் அறிவு, மூளை, எதெல்லாம் உன் அனுபவம் எல்லாமே ஃபெயில் ஆக போகுது. யூ ஆர் கோயிங் டு ஃபெயில் இன் எவ்ரிதிங். சொல்லுங்க, சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலை நான் நோக்கி பார்ப்பேன், கர்த்தரை தேடுவேன். நான் சொல்லுங்க, சகாயம் அடையும்படிக்கு நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம். கீழே பணம் வரும்போதெல்லாம் அதை பிளஸ் பண்ணி, ஒவ்வொரு மாசமும் சம்பளம் கையில வரும்போது அந்த சம்பளத்து மேல கை வச்ச, ஆண்டவரே இது நீங்க கொடுத்த பலன், இதை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்தீங்க, இப்படி ஒரு வேலை எனக்கு கொடுத்தீங்க, இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு எவ்ரி மந்த் அது பென்ஷனா வந்தா கூட, ஆண்டவரே நன்றி அப்பா, இது நீங்க தான்ப்பா, இது நீங்க இல்லைன்னா இது நடக்காது. ஒரு சிலர் இப்படிதான் பேசுவாங்க, என்ன சாகர வரைக்கும் எங்களுக்கு என்ன இல்லை, கவலையா எங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது, பென்ஷன் இல்லை, நீங்க வாழ போறது. குதிரை மேல் நம்பிக்கை வச்சு இல்லை, பென்ஷனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. பென்ஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எந்த இடத்துலலாம் நமக்கு ப்ரைட் இந்த வருஷம் எல்லா இடத்துலையும் ஒரு முள்ளு ஆண்டவர் வைக்க போறார். காரணம் நீ அழியணும்னு இல்லை, நீ அந்த இடத்துல சரியாகணுன்றது. என்ன பண்ணணும்? 30:15 எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்க பெறுவீர்கள். அமெரிக்கா என்னன்னா சைலன்ஸ். பாருங்க, நீங்கள் மனம் திரும்பின்னு என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க, மனம் திரும்பின்னு என்ன அர்த்தம்? உங்க மைண்ட், மனம் என்ன? மைண்ட். உங்களோட மனதை தேவன் பக்கம் திருப்பி என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க,
அமர்ந்திருக்கன்னா வெயிட்டிங்னு அர்த்தம். அமர்ந்திருன்னா எப்போ பார்த்தாலும் எங்கேயுமே போக வேலைக்கெல்லாம் போக வேணாம், ஒன்றும் பண்ண இல்லை இல்லை இல்லை, வெயிட். அமர்ந்திருந்தால் இந்த ரட்சிக்கப்படுவீர்கள் என்றது உன்னோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப், உன்னோட வெற்றி உள்ள வாழ்க்கை. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தரா இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அவரை நம்பி அவருக்காக காத்திரு அப்படின்னு சொல்லும் போது அவர் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களும் அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு நீ வெயிட் பண்ணு, எல்லாத்துக்கும் காத்திரு, டைம் வரும், பெஸ்ட் டைம் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? யாருக்கு? ஆண்டவர் சொல்றாரு வெயிட் பண்ண. ஆண்டவரே அப்படி இல்லை, நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் உட்காந்துக்க முடியாது, நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்படி அல்ல, குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம். என்ன உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? என்ன வேணும்? ஃபாஸ்ட் ஃபுட் வேணும் எனக்கு. நீ போய் நின்னா உடனே உனக்கு வந்துடும் எல்லாமே. ஐ வாண்ட் வெரி ஃபாஸ்ட் எவ்ரிதிங், ஐ நீட் இட் நவ். இப்போ எனக்கு வேணும், இப்போ ஐ நீட் இட் நவ். ஆண்டவர் சொல்லுவார் இப்போ உனக்கு கொடுத்தா அது நிற்காதுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நோ 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 நோ, எனக்கு இப்பவே வேணும். குதிரைகள் மேல் ஏறி ஃபாஸ்ட், வேகம், எனக்கு வேகமா வேணும். அப்படியே போவேன். நீயும் எப்படி போவீங்களாமா? அதுவும் சாதாரண வாகனம்லாம் எனக்கு வேணும். எனக்கு என்ன வேணும்? ஸ்பீடா வேணும். என்ன வேணும் எனக்கு? எல்லாமே என்ன வேணும் எனக்கு? ஸ்பீடா, இன்ஸ்டன்ட்டா வேணும். உடனே வேணும். ஐ நீட் இட் நவ, ஐ நீட் இட் வெரி ஸ்பீட், ஐ வாண்ட் டு கோ த்ரூ ஷார்ட் கட்ஸ். என்னால என்ன பண்ண முடியாது? தேவன் வச்சிருக்கிற ப்ராசஸ் எல்லாத்துக்கும் என்னால என்ன பண்ண முடியாது? வெயிட் பண்ண முடியாது. தேவன் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காரு. யோசேப் அந்த ப்ராசஸ்ல போய் ஜெயிச்சான். தாவீது அந்த ப்ராசஸ்ல போய் ஜெயிச்சான். பைபிள் இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவன் வச்சு அந்த ப்ராசஸ்ல போனாங்க. ஒன்னு ப்ரமோஷனும் இருந்தது, அவங்களோட கேரக்டரும் நல்லா இருந்தது. பாருங்க, ஒரு உயர்வை கர்த்தர் உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்தா அந்த உயர்வுக்கு ஏற்ற கேரக்டரையும் உன்னை உருவாக்கிட்டு அப்புறம் உன்னை கொண்டு போவேன். உனக்கு அங்கே போகும்போது நீ நிப்ப, நீ அங்கே யூ கேன் ஸ்டாண்ட். ஆனால் எனக்கு இந்த கேரக்டர்லாம் வேணாம், எனக்கு என்ன வேணும்? அந்த உயர்வு மட்டும் போதும். நீ அங்கே சீக்கிரத்தில் போயிட்டு அடுத்த நிமிஷமே உன் பெருமை திமிரு இதனால அங்கேருந்து மலையிலேருந்து கீழே நீ பக்கத்தில் பார்த்து நீ எவ்வளோ மேலே போறியோ சொல்லுங்க. நீ எவ்வளோ மேலே போகணும்னு ஆசைப்படுறியோ விழுந்தா அடி அவ்வளோ பலமாக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், நான் 10வது ஃப்ளோர்ல இருந்து நான் அங்கேருந்து விழுந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு 4 படிக்கட்டு தான் போயிட்டு இருக்கிற, விழுந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்? ஏறிக்கலாம். ஆனால் நீ என்ன ஸ்பீடாக மேலே போயிடணும். மேலே போன இடத்துல அங்கிருந்து பிசாசு இயேசு எங்க கூட்டு போனா? நம்ம உயர்ந்த மலையில கூட்டு போய் அங்கிருந்து குதிக்க சொன்னான். பிசாசு உங்களுக்கு எப்பவுமே மேலே கொண்டு போய் அங்கிருந்து உங்களை என்ன பண்ணுவான்? கீழே குதிக்க வைப்பான். ஆண்டவர் அப்படி இல்லை, ப்ராசஸ். நான் சொல்றது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு? உனக்கு என்ன உயர்வை நீ எதிர்பார்க்குறியோ, எப்படிப்பட்ட மேன்மை, எப்படிப்பட்ட ப்ரொமோஷன், எப்படிப்பட்ட ஹைட்ஸ் வேணுமோ அந்த உயர்வு ரெடியா இருக்குது. ஆனா அந்த உயர்வில் உன்னை உட்கார வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு டிவைன் கேரக்டர் வேணும். உனக்கு ஒரு தெய்வீக குணம் வேணும். நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? யூ நீட் எ டிவைன் கேரக்டர். அந்த குணம் உனக்கு கம்மியா இருக்குது, அந்த இடம் கரெக்டா இருக்குது, அது உனக்கானது. பக்கத்துல பார்த்தா அது உனக்கானது தான். உன் இடத்த வேற யாரும் எடுக்க முடியாது, உன் பொசிஷனை யாரும் எடுக்க முடியாது, உன் பிளேஸ் யாருக்கும் கொடுக்க மாட்டார். உன்னை பிளஸ் பண்ணி உனக்காக கொடுத்ததை அவர் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆனா அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு இன்னும் நீ என்ன ஆகல, இன்னும் நீ ஷேப் ஆகல. தப்புன்னு கோவப்படுற, உன்னால யாரையும் மன்னிக்கவே முடியல, நீ ரொம்ப என்ன சொல்றது ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பிஹேவ் பண்ற. அந்த இடத்துக்கு இதெல்லாம் என்ன ஆகாது. ஒரு தேவ பிள்ளையா அந்த இடத்துல நீ உட்கார்றதுக்கு உனக்கு என்ன தேவை? உனக்கு ஒரு சில உன்னோட குணத்துல ஒரு சில சேஞ்சஸ் வேணும். அந்த பொசிஷன் கேட்ட கேரக்டர் இல்லாம நீ அங்க போனா சீக்கிரத்தில் அங்க கீழே விழுந்துரு. பட் அந்த பொசிஷன் கேட்ட மனசு உனக்கு இருந்தா, குணம் உனக்கு இருந்தா கீழே விழவே மாட்டேன். ஒரு பியூனா இருக்கும்போது எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நீ ஒரு கலெக்டரா உட்காரணும். அங்க உனக்கு எல்லாமே தேவைப்படுது. எடுக்கிற ஒரு தீர்மானம், நீ எடுக்கிற ஒரு டிசிஷன், அது உன்னை மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பாதிக்க போகுது. நீ எடுக்கிற ஒரு முட்டாள்தனமான தீர்மானம், நீ பேசுகிற ஒரு முட்டாள்தனமான வார்த்தை எல்லாரையும் பாதிக்க போகுது. நீ எவ்வளோ மேலே போறியோ அப்போவே உன்னுடைய எல்லா பிஹேவியர்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் எல்லாமே விளம்பரம். ஏன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த சோஷியல் மீடியா அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே என்னதான், எல்லாம் விளம்பரம். உன் லைஃப்பை வந்து விளம்பர பொருளாக வைக்காது. விளம்பரத்துக்காக பக்கத்தில் பார்த்து அழகோனி, விளம்பரத்திற்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. விளம்பரத்துக்கு என்ன தேவை? ஆனால் வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. நீ வெளிச்சமா இருந்தா விளம்பரமே தேவையில்லை. உன்னை பார்த்தாலே தெரியும். வெளிச்சத்தை ஒளிச்சு வைக்க முடியாது. வெளிச்சம் வந்து நான் வெளிச்சம் வந்திருக்கேன்னு சொல்ல தேவையில்லை. வெளிச்சம் வரும்போது எல்லாருக்கும் தெரியும். வெளிச்சத்துக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை. நீ வெளிச்சமா இருந்தாலே போதும். உன்னை பார்ப்பாங்க, உன்னை கவனிப்பாங்க. நீ உன்னை கவனிக்கிற ஒரு இடத்துல இருப்ப. உன்னை
உன்னை அங்கீகரிப்பாங்க. உனக்கான மேன்மை, உனக்கு எல்லாமே உன்னோட வெளிச்சத்தில் இருக்குது. தேவனை தான் சொல்ற, நீ உலகத்துக்கு என்னவா இருக்கிற? வெளிச்சமா இருக்கு. You are a light to the world. Don't promote yourself. உன்னையே நீ என்ன பண்ணாத, ப்ரோமோட் பண்ணாத. உன்னையே நீ என்ன பண்ணாத, வெளியில உன்னையே நீ காட்டிக்காத. வெளியில எல்லாமே நம்ம மேல என்ன ஆகணும்? எல்லாரும் என் மேல திரும்பணும், எல்லாரோட கண்கள் என் மேல வரணும், எல்லாரோட அட்டென்ஷனும் நான் வாங்கணும், எல்லாரும் என்னைய. இதுக்குதான் என்ன தேவை? ஒரு மனுஷன் நிக்கிறேன், எல்லா லைட்டும் என் மேல வரும்போது நான் என்ன ஆவேன் தெரியுமே. அப்போ அந்த விளம்பரத்துக்கு என்ன தேவை? விளம்பரத்துக்கு என்ன தேவை? நிறைய வெளிச்சம் தேவை. ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைட். வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைட். உன் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணு. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மேல வர என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணு. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மேல வரதுக்கு மன்னிக்கணுமா, மன்னிச்சிரு. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மேல வர தாழ்மையா இருக்கணுமா, தாழ்மையா இரு. உனக்குள்ள வெளிச்சம் மேல வர பணிவா பேசணுமா, பணிவா பேசு. பெரியவங்களை மதிக்கணுமா, ரெஸ்பெக்ட் பிக் பீப்புள். என்னென்ன பண்ணணுமோ லவ் ஒன் another. அடுத்த வருஷத்துக்குள்ள போகும்போது இந்த வேல்யூ சிஸ்டம்ல எல்லாம் மாற்றத்தை கொண்டு வருவேன்னு ஒரு தீர்மானம் எடு. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை நான் குறைக்க போறேன். வார்த்தையில நான் கவனமா இருக்க போறேன். வார்த்தையை பேசிட்டு வாழ்நாள் ஃபுல்லா கவலைப்படாத. பேசுறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா பேசு. பெட்டர் டோன்ட் டாக். சகரியா ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை, ஒரு ப்ராமிஸ் சொன்னார் ஆண்டவர். டே நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போறேன். அவன் பேசி கெடுத்துருவான்னு தெரியும். பைபிள் போட்டு ஒரு சில நேரத்தில் தேவ திட்டம் நிறைவேறணும். நீ ஊமையா இருக்க தெரியணும். உன் மேல இருக்கிற தேவனோட ப்ராமிசஸ் எப்போ திரும்ப நிறைவேறும்? ஏன்னா நீ வாயில எல்லாத்துக்கு எடுத்துருவேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய உட்காந்துக்கிறீங்க, நிறைய பேர் உங்க மேல இருக்கிற பிளெஸிங், உங்க மேல இருக்கிற தேவ திட்டத்தை உங்க நாக்காலேயே கெடுத்துருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஸ்பிரிச்சுவல் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யோர் அன்வான்டட் நான்சென்சிக்கல் வேர்ட்ஸ். தேவையில்லாம எந்த இடத்துல எங்க போய் எப்படி என்ன பேசணும்னு தெரியாம அந்த வார்த்தையினாலேயே பல மனக்கோட்டைகளை உடைச்சிருக்கிறீங்க. நிறைய உங்களுக்கு வர வேண்டிய பிளெஸிங்ஸ்க்கு நீ அங்க ஒரு என்னவா போட்டுக்கிற, நீ ஒரு செவரை நீ ஏற்படுத்தி இருக்கிற. இந்த வருஷம் இந்த செவரு எல்லாம் உடை. break all those walls. எல்லாம் இங்க உட்காந்து ஆமா ஆமான்னு மண்டையை ஆட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் பழைய குருடி கதவை தண்ணி அப்படியே இருக்கிறதா இருந்தானே இந்த அடுத்த வருஷத்துல உனக்கு விமோச்சனமே இல்லை. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஒரே நாளில் நீ இப்படியே பயங்கரமாலாம் மாற முடியாது. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. நல்லா பக்கத்தில் போய் சொல்லு. ஃபோக்கஸ் பண்ணு. உன்னுடைய வெளிச்சத்தை ஃபோக்கஸ் பண்ணு. நீ ஒருத்தரை மன்னிக்கும் போது அந்த வெளிச்சம் இன்னும் பிரைட் ஆகும். ஒருத்தரை நேசிக்கும் போது வெளிச்சம் இன்னும் பிரைட் ஆகும். நீ ஒருத்தர் சிலர்கிட்ட ஹம்பிளா இருக்கும் போது, நீ பெரிய உத்தியோகத்தில் பெரிய இடத்துலையும் நீ தாழ்மையா இருக்கிற, ரொம்ப ஹம்பிளா இருக்கிற, வெளிச்சம் அதிகமாயிட்டே இருக்கும். மற்றவங்களை நீ எப்படி ட்ரீட் பண்ற, மற்றவங்களை நீ எப்படி வேல்யூ பண்ற, மற்றவங்களை நீ எப்படி பார்க்குற. ஒருவேளை எனக்கு எல்லாம் தெரியும், ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சா நீ என்ன ஆகிட்டு இருக்கிற? நீ இருளுக்குள்ள இருக்கிற. யூ ஆர் இன் a darkness. If you know everything. ஒருவேளை எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்ச நீ கட்டாயமே இருளுக்குள்ள இருக்கிற. நீ பைபிள் போட்டுக்கு தன் சகோதரனை பகைக்கிற எல்லாரும் இருளுக்குள்ள இருக்கிறான்.